ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 104. இதுக்கான கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 247. இந்த 247 நம்பரில் நான் வந்து சி போர்டில் 2 இல்லைனா 7, ஏ போர்டில் 4 நம்பர் எடுத்திருப்பேன். நேற்றைய ரிசல்ட்டுக்கு இந்த 3 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே 3 நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் 247, அதுக்கு முன்னாள் நம்பர் 353. நேற்றைய ரிசல்ட் ஏ போர்டும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 3க்கு பின்னாடி 2 நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 869, அதுக்கு அடுத்த நாள் 729, அதுக்கு அடுத்த நாள் 331. இங்கே 904, அதுக்கு அடுத்த நாள் 844, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 535. இதில் ஏ போர்ட் மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 8க்கு பின்னாடி 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3 இருக்கும். 9, 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லேயும் 3 இருக்கும். இப்போ 3, 2 ஓகேவா, 3க்கு பின்னாடி 2 நம்பர் இருக்கும்போதே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் 3 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். 8, 7, 3, 9, 8, 3. இப்போ இங்கே 3, 2ன்னு இருக்கிறதுனால 3 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் மட்டும் பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 1, 1, 8, 2, 4, 7. இதில் 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள், 8ன்ற நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9, 7, 8, 8, 6, 9. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 729. இங்கே 9, 9, 8, 9, 5, 4. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் பார்த்தீங்கன்னா 553. இப்போ நேற்றைய நம்பர் எடுத்திங்கன்னா 1, 1, 8, 2, 4, 7. 3வது டிஜிட்டில் 8 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த ஏ போர்ட் நம்பரோட ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8, 8, 64. வந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். 6ல் 4 போச்சுன்னா 2 அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 8ன்னு இருக்கும்போது அது பக்கத்தில் இருந்த ஏ போர்ட் நம்பர் 9. 8, 9 பார்த்தீங்கன்னா 72. இப்போ இந்த நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 7ல் 2 போச்சுன்னா 5 அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 8, 2 எடுத்தால் 16. 16னா 6 - 1 எடுத்தால் 5. இப்போ 5 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த ரெண்டாவது மெத்தடுமே இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 8 3வது டிஜிட்டில் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த நம்பரோட பெருக்கல் பண்ணிவிட்டு வந்த 2 டிஜிட் நம்பரை மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே 8, 8, 64. 6ல் 4 போச்சுன்னா 2 அடுத்த நாள் இருக்கும். 8, 9, 72. 7ல் 2 போச்சுன்னா 5 அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். இப்போ இங்கே 8, 2, 16. 6 - 1 எடுத்தால் 5. இப்போ 5 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீசக்தி 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து 50-50 104வது ட்ரா. இப்போ நீங்கள் 101வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே 101வது ட்ராவில் ரிசல்ட்டு 912. 102வது ட்ராவில் 553. 103வது ட்ராவில் 272. அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர் பாருங்கள். இங்கே 192, 954, 878. நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 247. இப்போ இங்கே இருக்கிற ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ அதுக்கு அடுத்த நாள் 50-50ல் பாஸ் ஆகிடும். இது வந்து 50-50 101வது ட்ராவில் தான் இந்த மெத்தட். இப்போ இங்கே 1, 9, 2னா 9, 1, 2 அப்படியே இங்கே பாஸ் ஆகிடும். 102வது ட்ராலையும் இங்கே 9, 5, 4னா 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 தடவை பாஸ் ஆகிருக்கும். 103வது ட்ராலையும் இதே மாதிரி தான். இங்கே 8, 7, 8னா 8 இல்லைனா 7னா 7 மட்டும் போன வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 104வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 247. இப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகணும். 2 இல்லைனா 4 இல்லைனா 7. அதனால் இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 101வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். 9, 1, 2னா இங்கே 3 நம்பருமே இருக்கும். 9, 5, 4னா 5. 8, 7னா 7. இப்போ 2, 4, 7 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கலாம். நான் வந்து இந்த 3 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, 4, 7. பி கால்குலேஷனில் 3, சி போர்டில் 5. இப்போ இந்த நம்பர் வச்சு பார்க்க சொல்கிறோம்னா 235, 435, 735. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 23, 43, 73. பிசி வந்து 35, ஏசி பார்த்தீங்கன்னா 25, 45, 75. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட்டை அதுக்கடுத்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன்.
ஏ கால்குலேஷனில் 2 4 7, பி மெத்தடில் 3, சி கால்குலேஷனில் 5. பாக்ஸ் வந்து 235, 435, 735. இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.